போனீங்கன்னா வெறுங்கையை வீசிட்டு போனீங்கன்னா எப்படி அவன் சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண முடியும்? கரெக்டு தானே? ஸோ 3 விஷயத்துக்கு படிச்சிருக்கணுங்கிற தேவையே இல்லை. என்னென்ன விஷயத்துக்கு தெரியுமா? ஓகே, ஒரு இடத்துக்கு வந்து டைமுக்கு போகிறது, அதாவது 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்கன்னா 9:50 கிளம்புங்க. சரியா? அதுக்கு வந்து படிச்சிருக்கணும் தேவையில்லை. ரெண்டாவது கவனிங்க, ரெண்டாவது வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது. ஓகே, சினிமா படத்துக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இன்ஜினியர்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. யூ ஷுட் பி ப்ரொஃபஷனல். ஓகே, நீ வந்து ஒன்றை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லை, நீ ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுற. கரெக்டு தானே? என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்த பையன் தான் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு தான் வந்து கம்பெனியோட ரெப்புடேஷன் தான் போகும். மூணாவது நல்ல குரூப்டாக இருக்கிறது. பிரதீப் ரங்கநாதன் மாதிரி முடி வச்சு போகிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. குரூப்டாக இருக்கணும். அவன் ப்ரொஃபைல் அந்த மாதிரி, அதனால் அவன் அப்படி வச்சுக்கலாம். பட் குரூப்டாக இருக்கிறது தான் வந்து இட் கிவ்ஸ் அ இம்ப்ரெஷன் அபவுட் யூ. இந்த 3 விஷயம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிங்கனாலே 50% வந்து அந்த கம்பெனிக்குள்ளார வந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து உனக்கு கிடச்சிடும். பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக சொல்கிறேன், இல்லை கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்கில் எல்லாமே வருது. புரியுதா? என்னென்ன ஸ்கில் உங்களுக்கு தேவை ஆஸ் அன் இன்ஜினியர்? ஃபர்ஸ்ட் ஸ்கில் இஸ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஆம் ஐ ரைட்? எவ்வளோ பேர் வந்து கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க? How many of you are good in communication? Gauge yourself from 1 to 10. How many of you are very good in communication? 10. எத்தனை பேர்? Please raise your hands. 8. Good. 5. 3. 1. அப்போ வச்சுக்கிறதுலாம் ஒன்று தான் ஆக்சுவலாக. கரெக்டு தானே? ஸோ யூ யோர் செல்ஃப் நோ ஹவு குட் யூ ஆர். கரெக்டு தானே? இதுக்குள்ளே வந்து பெஸ்ட் அசஸ்மெண்ட் எது தெரியுமா? செல்ஃப் அசஸ்மெண்ட். ஒன்றை பற்றி நீங்கள் அசஸ் பண்ணுறது. ஒன்றை பற்றி ஒன்னோட நல்லா தெரிஞ்சவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. கரெக்டாக? அவன் ரைட்டாக வரும். ஒன்றை பற்றி ஒன்னோட நல்லா தெரிஞ்சவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. ஓகே, your parents know 50% about you. Your faculty members know 20% about you. Maybe ஒரு 30 to 35% உன் ஃப்ரெண்டு ஒன்றை பற்றி தெரியும். 100% ஒன்றை பற்றி உனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டாக? ஸோ கம்யூனிகேஷன் இஸ் an acquired skill அப்படிம்பாங்க. வாட் யூ மீன் பை acquired skill? acquired skill என்னது? வாட் யூ மீன் பை acquired skill? பேசினா தான் ஒரு கம்யூனிகேஷன். Unless or until you won't initiate in speaking or won't initiate in communication, you won't get it. It is an acquired skill. ரெண்டாவது முக்கியமான ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில். How good you are in technical. How good you are enabled with latest trends and technology. நம்ம டிமாண்ட் வச்சா மட்டும் பத்தாது, நம்ம அதுக்கு எக்யூப்டாக இருக்கணும். கரெக்டு தானேங்க? ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்க, இங்கே வேறு காலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். நீ ஃபீஸ் பே பண்ணி இங்கே வந்து சொல்லித்தராங்க. கரெக்டாக? ஸோ யூ ஆர் த கஸ்டமர் ஸ்டூடெண்ட். காலேஜுக்கு கஸ்டமர் நீங்கள் தான். கரெக்டாக? பட் ஆர்கனைசேஷன் எப்படி? உனக்கு நாங்கள் பே பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ யுவர் டிமாண்ட் உங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம். புரியுதா? உனக்கு 3 லட்ச ரூபா நான் சம்பளம் கொடுக்கணும்னா உனக்கு வந்து 60 லட்ச ரூபாய்க்கு நான் வேலை எடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும்னா 60 70 லட்ச ரூபாய்க்கு வேலை எடுக்கணும். அப்போ தான் கம்பெனி ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்கிறேன். உங்களோட நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயியோட பேமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 25 to 30%. அது ஒன்று மட்டும் உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்து நாங்கள் கம்பெனி ரன்லாம் பண்ண முடியுமா? எத்தனை அதர் பேராமீட்டர்ஸ் இருக்குது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் மேனேஜ் பண்ணணும்,
I need to invest on other things. புது கிளைண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரணும். There are lots of things. There are lots of hidden costs associated with it. Okay. So, mechanical